கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்நாளிலும் கடந்து வந்ததான உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எல்லா நாட்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 31, 32 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 13, 31, 32. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாய் ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். புதிய ஏற்பாட்டில் 20வது பக்கத்தில் இருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 31, 32 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்த பொழுதும் வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த உவமை. இந்த அதிகாரங்களில் மொத்தம் 4 உவமைகள் சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். மொத்தம் 4 உவமைகள். முதல் 2 உவமைகள் ஒரு பகுதியிலும் மற்ற 2 உவமைகள் ஒரு பகுதியாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது உவமை அவர் சொல்லுகிறது என்ன? அவர் சொல்லுகிற காரியம், முதலாவது உவமையாக வழி அருகே விதைக்கப்படுகிற அந்த உவமை. ஒரு விதைகளை எடுத்துக்கொண்டு அந்த விதைக்கிறவன் கடந்து செல்லுகிறான். கடந்து செல்லும் பொழுது அந்த மூன்றாவது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் முடியாது இருக்கிறது. முதலாவது அந்த விதைகளை அவன் எடுத்து செல்கிறான். எடுத்து செல்கிற பொழுது சில விதை வழி அருகே விழுகிறது, சில விதை கற்பாறையில விழுகிறது, சில விதை முள்ளில விழுகிறது, நல்ல நிலத்திலே விழுகிறது. எத்தனை விதை? அதுவும் சில விதை தான். கவனிக்கணும். விதையை நான் எடுத்துட்டு போறேன். வீட்டில இருந்து ஒரு மூட்டை நான் விதையை கொண்டுட்டு என்னுடைய வயலில் கொண்டு போய் விதைக்க நான் போகும் பொழுது வழி அருகே சில விதைகள் விழலாம். அது மலையில நான் ஒரு ஏறி போறேன், மலையில சில நேரம் கல்லுகளை விழுகலாம். முள்ளை தாண்டி வேலியை தாண்டி போறேன், வேலியில விழுகலாம். நிறைய விதை தானே நிலத்துல விழுந்திருக்கணும். அந்த ரேஷியோ அங்க பாருங்க. சில விதை அடுத்த இடத்துல, சில விதை முள்ளிலையும், சில விதை நல்ல நிலத்திலையும், சில விதை தான். 4 இடங்கள் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த உவமையை சொல்லுகிறார். 4 இடங்கள் வழி அருகே கொஞ்சம், பாறையில கொஞ்சம், முள்ளுள்ள இடங்களில கொஞ்சம், நல்ல நிலத்திலையும் கொஞ்சம் தான் விழுகுது. எடுத்துட்டு போறவன் இப்போ மூட்டை ஃபுல்லா எடுத்துட்டு போய் நல்ல நிலத்துல தான் விடணும்னு சொல்லி அவன் கொண்டு போகல. அவன் போற வழியெல்லாம் அவன் விதைத்து விட்டு கொண்டு போய் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். விழுகிறது விழுகிறது விழுகிறது, அங்கேயும் போய் விழுகத்தான் செஞ்சது. ஆனா அதோட ரிசல்ட் எத்தனை %? ரிசல்ட் எத்தனை %? 1:4. 4ல் ஒரு பகுதி, 4ல் 1 தான் அதுல விளைந்தது. வழி அருகே விளைந்தது, பிரயோஜனம் இல்லாமல் போனது. கற்பாறையிலே விளைந்தது, பிரயோஜனம் இல்லாமல் போனது. முள்ளிலே விளைந்தது, பிரயோஜனம் இல்லாமல் போனது. நல்ல நிலத்தில் விழுந்தது, பிரயோஜனமானது. அதாவது இந்த விதைக்கிறவன் எடுத்துக்கொண்டு போனதிலே 3 மடங்கு வேஸ்டா தான் போனது. மெஜாரிட்டி அது வேஸ்டா தான் போனுச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்ததுல மெஜாரிட்டி ஆதாயப்படுத்தப்படல, மெஜாரிட்டி வேஸ்டா தான் போனாங்க. இந்த உவமையை அவர் சொல்லுகிறார். இரண்டாவது வேறொரு உவமையை சொன்னார். 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் ஒரு உவமை அது சொல்லப்படுகிறது. இதுல கோதுமையும் களையும் விதைக்கப்பட்ட ஒரு உவமை. இந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை நாம் அடிக்கடி கவனிச்சிருப்போம். விதைக்கிறவன் தன்னுடைய நிலத்திலே நல்ல விதையை நல்ல நிலத்திலே விதைத்தது உண்மைதான். ஆனால் வளர்ந்த பொழுதோ விதை மாத்திரமல்ல, கோதுமை மாத்திரமல்ல, களையும் சேர்ந்து வளர்ந்தது என்பதை வேலை ஆட்கள் கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்து வேலைக்காரன்ட்ட, முதலாளிகிட்ட வந்து கேட்கிறான், என்னையா நீ நல்ல விதை தானே விதைச்சிரு, இங்க கோதுமையோடு சேர்ந்து களையும் விளைந்திருக்கிறது, அது எப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அது களை விதைத்தது நான் அல்ல, சாத்தான் விதைத்திருக்கிறான். அதை பிடிங்கிற, அதை விட்டு கடைசி வரைக்கும் அதை விட்டு வை, அதை எடுத்து போட வேண்டாம். களைன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கூட அதை எடுக்க வேண்டாம், கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணு. நீ களையை பிடுங்குறேன்னு நினைச்சிட்டு நல்ல மனுஷனை நீ நாசமாக்கிறாத அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கலைகளையே பார்த்து 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 குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி நல்லவனையும் குற்றவாளியா ஆக்கிறது.
எப்ப பாரு பிரச்சனை தான். அப்போ நல்லவன் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில ஈக்குவலாக எத்தனை பெர்சன்டேஜ் அங்க செகண்ட் கேட்டகரி இருக்கிறாங்கன்னா ஏறத்தாழ 50% அங்க இருக்குது. விதைக்கிற இடத்துல கலைகளும் இருக்கிறது. வேறொரு வகையில சொல்றதா இருந்தா விதைக்கிறவனுடைய எஃபர்ட் கெடுக்கப்படுவதற்கு சாத்தான் தன்னுடைய முழு முயற்சியையும் அவன் மேற்கொள்ளுகிறதை நாம் அங்கு கவனிக்க வேண்டும். 2 மணி நேரம் ஒருத்தர் கடந்து கத்துறாரு அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தை பாழாக்குறதுக்கு ஒரு சாத்தான் அங்க உட்கார்ந்து இருப்பானா. 2 மணி நேரத்தையும் எல்லா வகையும் கெடுப்பதற்கு அவன் முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது கிடையவே கிடையாது. அப்போ ஒரு இடத்துல நான் விளைக்க செல்ல வேண்டும், விதைக்க செல்லுகிற வேளையில விளைச்சல் வருகிறது என்று சொன்னால் அது 4 ஒரு பகுதி தான் வருகிறது. அதே வேளையில விதைக்கும் பொழுது அதனுடைய பலன் கிடைக்காதபடிக்கு முழு மூச்சாக சாத்தான் அதற்கு வேலை செய்கிறான் என்பதில் நாம் கவனமா இருக்க வேண்டும். அப்ப என்னுடைய எஃபர்ட், நாம் போடுகிற எஃபர்ட், ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவுக்கென்று நாம் செய்யக்கூடிய ஊழியமானது முழுமையான பலன் கொடுக்க போவது கிடையாது. காரணம், அதற்கு சாத்தான் முழு மூச்சாக விதைக்கிறவனுக்கு எதிராக இருக்கிறான் என்பது அந்த உவமை. இந்த 2 உவமையை கேட்ட மாத்திரத்துல அந்த அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும். இதை ஜனங்களுக்கு சொன்னார், ஆனால் சீஷர்களுக்கு விளக்கி காட்டினார். அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு, உவமைகளாக சொன்னார், சீஷர்களுக்கு அதை விளக்கி காண்பிக்கிறார். அப்போ அவங்க நிச்சயமாக வேத வல்லுநர்கள் சொல்கிறது என்னன்னா, பாக்கி இருக்கிற 2 உவமைகளும் இந்த சோர்ந்து போன சீஷர்களுக்கு ஊக்குவிக்கத்தக்கதாக, அவர்களை என்கரேஜ் பண்ணத்தக்கதாக சொல்லப்பட்டதா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லுகிறாங்க. மற்ற 2 உவமைகள் என்னவா இருக்கிறது? முதலாவது இந்த கடுகு விதை. கடுகு விதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சிறியதா இருக்கிறது, ஆனால் அது பெரியதாக வளரப் போகிறது என்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டும், இரண்டாவதாக ஒரு புளித்த மாவை குறித்து சொல்லுறார். 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். புளித்த மாவை கொண்டு போய் ஒரு சின்ன ஈஸ்ட் ஒரு பொடியை நம்ம உள்ள போட்டு மூடி வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில முழு மாவு ஆப்பம் சுடுறதுக்கோ அல்லது ஒரு பணியாரம் சுடுறதுக்கோ அது ஒரு பஃப் ஆகி இருக்கும். விப்பிங் கிரீம் போடுவாங்க, இதெல்லாம் போடுவாங்க, போட்டு சரி போடும். காரணம் என்ன? போடுறது சின்ன ரேஷியோ. இப்ப கிறிஸ்தவனும் அவன் செய்யக்கூடிய வேலைகள் ஒரு சிறிய விஷயமா இருக்கும், மிக சிறிதாய்தான் இருக்கும், ஆனால் அதனுடைய பலன் மிக பெரிதா இருக்கும் என்கிறதை 2 உவமைகளில் அவர் சொல்கிறார். நம்முடைய போக்கஸ் என்ற நாளிலே இந்த கடுகு விதையை குறித்து நாம் இதை இன்னும் அதிகமாக நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். இந்த கடுகு விதை ஆங்கிலத்தில் மஸ்டர்ட் சீட் என்று சொல்லப்படுகிறது. இந்த மஸ்டர்ட் சீடை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதை காட்டிலும் இன்னும் சிறிய விதைகள் உண்டு. கடுகு விதை தான் சிறிய, ஸ்மாலஸ்ட் சொல்றதுக்கல்ல, இதை விட இன்னும் சிறிதான விதைகள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து இதை கலோக்கியலாக அதை உபயோகப்படுத்துகிறார். வழக்கமாக உள்ள வார்த்தைகள், நீங்க ஏதோ ஒரு கடுகு ஒரு விதை அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது. ஆனா கடுகு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விதை. கடுகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சமைக்கிறவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கடுகை குறித்து தெரியும். இப்ப பிரசங்கம் பண்ணும் பொழுது தன்னுடைய பலத்திலே அல்லது தன்னுடைய ஞானத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொதித்தது கிடையாது. ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த காரியங்களை உபயோகப்படுத்தினாரே ஒழிய, பிரசங்கிக்கும் பொழுது கேட்கிறவர்களுக்கு புரியத்தக்கதாக தான் அவர் பேசினாரே ஒழிய தன்னுடைய ஞானத்தினாலே ஒரு நாளும் அவர் பேசினது கிடையாது. இப்ப ஜனங்களுக்கு கடுகை குறித்து அவர் சொல்றாரு, கடுகு மாதிரி, கடுகுல நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கடுகு போல இருக்கக்கூடிய ஒரு விதைய, சின்ன விதையை நீங்க விதைக்கும் பொழுது அது ஒரு பெரிய மரமா வருது அப்படிங்கிற ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு பெரிதான ஒரு மரம். இந்த கடுகை இயேசு கிறிஸ்து இன்னொரு முறையை கூட உபயோகப்படுத்தினார். கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தாலும் கூட போதும், சின்ன ஒரு விசுவாசம் இருந்தாலும் போதும், உனக்கு அது பெரிய காரியம் நடக்கும் என்று சொல்லி ஏறத்தாழ 250 உவமைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 29 உவமைகள், ஏறத்தாழ 29 உவமைகள் புதிய ஏற்பாட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டும். அநேக உவமைகள் சொல்லப்பட்ட பொழுதிலும் எந்த ஒரு உவமையும் முழுவதுமாய் பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்தி விடுவதல்ல. ஒரே ஒரு உவமையை வைத்து முழுவதுமான பரலோக ராஜ்யத்தை நான் சொல்வதற்காக சொல்லப்பட்டதல்ல. பரலோக ராஜ்யத்தின் சில தன்மைகளை ஒவ்வொரு உவமையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு உவமை சொல்லி நம்ம விளக்கணும்னு சொன்னா முழு பரலோக ராஜ்யத்தையும் குறித்து பேசுகிற ஒரு காரியம் அல்ல. ஒரு சின்ன விஷயத்தை வைத்து பரலோக ராஜ்யத்திலே நடக்கக்கூடிய ஒரு சின்ன காரியத்தை
குறித்து பேசுகிற ஒரு உவமையாக அது சொல்லப்படுகிறது. ஒரு சிறிய விதை, இந்த சிறிய விதை எவ்வளவு சிறிதா ஒரு கம்பேரிசன் நமக்கு புரிஞ்சு கொள்ளலாம். 100 கிராம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 100 கிராம் அளவு கடுகு போட்டீங்கன்னா அதுல வந்து குறைந்தபட்சம் 67,000 கடுகு அதுல இருக்குமா. அவ்வளவு சின்னது. நம்ம கடுகு தெரிஞ்சதுதான், ஆனா அதை ஒரு மெஷர்மெண்ட் பாக்குறீங்கன்னா 100 கிராம் அப்படின்னு கடுகு வாங்கினீங்கன்னா 67,000, குறைந்தது 67,000 கடுகு அதுல இருக்குமா. அவ்வளவு சின்ன ஒரு கடுகு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் முயற்சி செய்கிற ஒரு கடுகு. நீங்களும் நானும் முயற்சி செய்கிற ஒரு கடுகு. அந்த ஒரு சின்ன கடுகை உபயோகப்படுத்தி விதைக்கும் பொழுது அது ஒரு மரம் அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் லாங்குவேஜ், ஒரு கம்பேரிட்டிவ் சிம்பாலிக் லாங்குவேஜ் வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து 99%, 99% சிம்பாலிக் லாங்குவேஜாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே நீங்க இது பண்றது கிடையாது. அது சிம்பாலிக்காக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த உவமை சொன்ன பொழுது கடுகு அளவு விசுவாசம் அப்படின்னாரு. அப்ப கடுகு அளவு விசுவாசம் நம்ம யாரும் பாக்குறது இல்ல. கடுகு விதையை நீ விதைக்கும் பொழுது ஒரு பெரிய மரமாகும் அப்படின்னா கடுகு ஒரு நாள் மரமா வராது. கடுகு மரம் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஊட்டி சைடு கடுகு வந்து மரம் கிடையாது. கடுகு வந்து எப்படி இருக்கும்? செடி தான். அது ஒரு ஃபியூ வீக்ஸ்ல, சில வாரங்களில விதைத்த சில வாரங்களிலே அது 10 இருந்து 15 அடி உயரத்துக்கு ஒரு செடியாக, ஒரு ஷ்ரப்பாக வளருமா. முள் ஒரு புதர் மாதிரி அது வளரும். அது ஒரு செடி, உயரமான ஒரு செடி, அவ்வளவுதான். 15 அடி மேக்சிமம் அது வளரக்கூடிய ஒரு செடி. பெரிய மரம் பைபிள்ல சொல்லியிருக்கு, பெரிய மரமா வரப்போகுது, ஒரு மரம் ஆகும் அப்படின்னா அது ஒரு, நீங்க சின்னதா விதைத்தீங்க, ஒரு பெரிய ஒரு ஷ்ரப்பாக, ஒரு புதர் மாதிரி ஒரு செடியாக 15 அடி உயரத்துக்கு, ஏறத்தாழ 15 அடி உயரத்துக்கு சில வாரங்களிலே அது வளர்ந்துருமா. அப்படிப்பட்ட ஒரு மரத்துல, அப்படிப்பட்ட ஒரு கடுகு மரத்துல ஒரு வகை அல்ல, பல வகையான பறவைகள் வந்து அதுல உட்காரும். அது அதோட நேச்சர். சில மரங்கள், நம்ம ஊர் மரங்கள்லாம், வேப்ப மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதமான குருவி உட்காந்துருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ல, பழைய காலத்து ரயில்வே ஸ்டேஷன்ல போனவங்களுக்கு அது தெரியும். அங்க உட்காந்து படிச்சவங்க, அங்க உட்காந்து நாட்களை கழிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு மரம் இருக்கும். ஒரு மரத்துல காக்கா மாத்திரம் உட்காந்துருக்கும், ஒரு மரத்துல மைனா மாத்திரம் உட்காந்துருக்கும், ஒரு மரத்துல இந்த சிட்டுக்குருவி மாத்திரம் உட்காந்துருக்கும். ஏன்னா அதோடைய பிளேவர் அதற்கு பிடிக்கும். கடுகு மரத்துல எல்லாமே வந்து உட்கார்ந்து இருக்குமா. அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு பர்டிகுலர் மாத்திரம் இல்லை, ஏன்னா அது ஒரு காரம் நிறைந்த ஒரு கடுகா இருக்கிறது. ஹாட் ஃபிளேவர்டு ட்ரீ. அது ஹாட் ஃபிளேவர் சீடு மாத்திரம் இல்ல, ஹாட் ஃபிளேவர்டு ட்ரீ. அந்த அதுல உட்காருவதற்கு எல்லா பறவைகளுக்கும் பிரியப்படும். இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 13வது அதிகாரம் 32வது வசனம். சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் பொழுது எல்லா பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். எல்லா பறவைகளும் அதுல வந்து உட்காரக்கூடிய ஒரு பிளேவர் அதற்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு சிறிய வார்த்தை. அந்த சிறிய வார்த்தை விதைக்கப்படும் பொழுது எல்லா ஜனங்களும் அதில் வந்து அடையத்தக்கதாய், தன்னுடைய நாட்களை கழிக்கத்தக்கதாக, இரவு பொழுதை, இருட்டு பொழுதை சந்தோஷமாய் சமாதானமாய் கழித்துக் கொள்ளத்தக்கதாக அந்த இடம் வளருகிறதாம். நாம விதைக்கிற ஒரு சின்ன விதை, கடுகு விதை போல இருக்கக்கூடிய ஒரு சத்தியமானது வளர்ந்து அது இத்தனை ஜனங்களுக்கு, ஸ்பெசிபிக் பர்சன் கிடையாது, ஸ்பெசிபிக் கம்யூனிட்டி கிடையாது, எல்லா ஜனங்களுக்கும் அது பிரயோஜனமாய் வளரக்கூடிய ஒரு விதையாக அது வளருகிறது. இதை குறித்து 4 பகுதிகளாக நாம் இந்த நாளில பார்க்க இருக்கிறோம். முதலாவது பகுதி, இந்த ராஜ்யமானது, தேவனுடைய ராஜ்யமானது, இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு சிறிய விதை பெரிதாக வளரப்போகிறது. நிச்சயமாக அதை விதைத்தது இயேசு கிறிஸ்து, விதைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு நபராக, ஒரு நபர் தான் அந்த ராஜ்யத்தை அவை துவங்கினார். 1 12 மாறினது, 12 120 மாறினது, 120 3000, பின்பதாக 5000, பின்னதாக அநேகம் ஆயிரம் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அநேகம் ஆயிரமாக வளர்ந்தார்களா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? சாதாரண ஒரு மனுஷர். பட்டணங்களிலே கேள்விப்படாத ஒரு, அல்லது கீழ்த்தரப்பட்ட ஒரு பெத்லகேம் என்று சொல்லப்பட்ட ஒரு டெஸ்பைஸ்டு,
ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு பட்டணத்திலே ஒரு வாழ்ந்தார். ஏறத்தாழ 30 வருடம் வரைக்கும் தன்னை வெளியிலே காட்டிக்கொள்ளாத ஒரு நபராய் வாழ்ந்தார். ஒரு மைக்கில் சொல்றதுக்கோ, அவருக்கு ஒரு கூட்டம் போடுறதுக்கோ, அவரை பத்தி இன்னொரு இடத்துல பேசினதுக்கோ, இவரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினதுக்கோ அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. 30 வருஷம் அமைதியா அவர் வீட்டில் இருந்தார், அவ்வளவுதான். 12வது வயதுல எருசலேமுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்கே ஒழிய, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அந்த இடத்துல பிறந்திருக்காரு, போய் பார்த்துட்டு வருவோம், ஒரு விழா எடுத்துட்டு வருவோம், நம்ம வீட்டுக்கு அவரை கூப்பிடுவோம், அந்த மாதிரி எந்த ஒரு இது கிடையாது. 30 வருஷம் அவர் he was very silent in a despised village. ஒரு அங்கீகரிக்கப்படாத பிரபலமான இல்லாத ஒரு இடத்துல 30 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்த ஒரு எளிமையான ஒரு நபராக இருந்தார். 30 வயதுக்கு அதுக்கப்புறமாக வெளியே கடந்து வருகிறார், பப்ளிக்காக கடந்து வருகிறார். அநேக ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் செய்கிறார். 3 வருட காலம் அவர் ஊழியம் செய்தார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களிலே, அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களிலே அநேக ஜனம் ஏழைப்பட்ட ஜனம், சில ஜனம் தான் படித்தவர்கள். கவனிங்க, அதோட தொடக்கம் எப்படி இருக்கு பாருங்க. ஏழ்மையான ஒரு இடம், 30 வருடம் வெளியே வராதவர், 3 அல்லது 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தவர். எல்லா இடங்களுக்கும் போனது கிடையாது. சுற்றி இருக்கிற கிராமங்கள் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் யூதேயாவில் கொஞ்ச நாட்கள் இருந்து ஊழியத்தை செய்தவர். அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த ஜனங்கள் மிக குறைவான ஜனங்கள், ஏழை ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டதிலே மிக குறைவு படித்தவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அவரை சுற்றி இருந்தார்கள். கடைசியாக அவருடைய எதிரிகளினாலே அவர் கொல்லப்படுகிறார். சிலுவை என்று சொல்லப்படுகிற ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். இந்த சம்பவம் தான் ஒரு கடுகு விதை, அசட்டை பண்ணப்பட்ட ஒரு விதையாக. கடுகு விதைன்னு அவனை அள்ளி தூக்கி போடுவோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு அசட்டையான ஒரு துவக்கம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருந்தது. அதுதான் ஓமேஷனார். கடுகு விதை தான், இதை நீ விதை வளரும் பொழுது ஒரு பெரிய வளரும் மரமாக அது வளரும் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யமானது துவக்கம் கொஞ்சம் தான், துவக்கம் அற்பமாகத்தான் இருந்தது, துவக்கம் யாருக்கும் அறியாத ஒன்றாகத்தான் இருந்தது. நாம செய்கிற ஊழியம் ஒருவேளை பிரபலியமாக இல்லாமல் இருக்கலாம், நாம செய்கிற ஊழியம் ஒருவேளை ஒரு சின்ன ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஒரு பிரபலியமான ஒரு போஸ்ட் கார்டுலயோ டிவிலயோ வராமல் இருக்கலாம். ஆனால் நாம் செய்கிற ஒரு ஊழியம் வளரும் பொழுது அநேகர் வந்து அடங்குவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் அதை சொல்லுவதற்கு நான் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம், LNT கேம்ப் ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வாரம் நாங்கள் வரோம். ஒரு வாரம் திடீர்னு நாங்கள் போகும் பொழுது பார்த்தா வேற ஒரு மொழிக்காரர் உட்கார்ந்துருக்கார், குஜராத்துக்காரர். என்னன்னா, ஸ்டாண்டர்டா அங்கே ஜெபிக்கக்கூடிய 2-3 சகோதரர்கள், அவர்களை பார்த்து அவங்களோட இருக்கக்கூடிய வேற குஜராத்தி பையனும் உட்கார்ந்து அங்க ஜபத்துக்கு வந்துடுறாரு. எதுக்குன்னு சொன்னா, நீங்க உட்கார்ந்து இவ்வளவு நீங்க ஜபிக்கிறீங்களே, ஏதோ விஷயம் இருக்கு, நானும் கத்துக்கணும், நானும் அதுல இருக்கணும்னு சொல்லி இவங்க டிலே ஆனாலும் போன் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அங்க வந்து கரெக்டா வந்து உட்கார்ந்துடுறாராம். என்னைக்காவது நினைச்சிருந்திருப்பாங்களா இந்த ஊழியம் இப்படி ஒரு குஜராத் மக்களை போய் சேரும்ட்டு, குஜராத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை போய் சேரும்னு? இந்த மனுஷன் இன்னைக்கு சத்தியத்தை எடுத்துட்டு குஜராத்துக்கு போகும் பொழுது அந்த வீடும் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற ஜனமும் நாளைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கிறது யாரு? ஒரு காம்பவுண்ட்ல இருட்டுக்குள்ளார உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன விதை. அது சின்ன விதை தான், ஆனால் வளரும் பொழுது நிச்சயமாய் வளரும் என்ற ஒரு வசனமும் அது இருக்கிறது. வளராமல் அது திரும்பிய வராதாம். இரண்டாவதாக அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 35வது வசனம். தானியேல் 2:35. எசேக்கியேலுக்கு அடுத்த புஸ்தகம். சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிட்டான். அந்த சிலையை மோதுகிறது ஒரு சிறிய கல் வந்து மோதுறது, அந்த கல் என்னவாயிற்று? ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று என்று சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த வசனம் சொல்லப்பட்டது. சிறிய கல் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து ரோம அரசாட்சியிலே
யூதர்களுடைய கையினாலே சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாய் அப்போஸ்தலருடைய கையினாலே 7 வாரங்கள் என்று கொண்டாடப்படுகிற 7x7 49 நாள் கழித்து 50வது நாளிலே பெந்தெகோஸ்தே என்கிற நாளிலே அவர்கள் கூடி வந்த பொழுது கிறிஸ்துவினுடைய ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட்டு சபை உருவாக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி என்பதை நாம் உணர தவறக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் 12 பேர் கேட்டார்கள், 120 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், 3000 ஒரே நாளிலே ரட்சிக்கப்பட்டார்கள். 5000 ஆனது 5000 அநேகம் ஆயிரம் என்று சொல்லப்படுகிற வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 21:20. எருசலேமிலே மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையை பாருங்க. 20 வாசிங்க. அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகம் ஆயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. போதும். என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசிகள் எருசலேமிலிருந்து சமாரியாவுக்கு போகிறார்கள், சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு போனார்கள், கலிலேயாவிலிருந்து ரோமாபுரிக்கு வளர்கிறது, ரோமாபுரியிலிருந்து தெசலோனிக்கே பட்டணம், அந்த ஹீப்ரூஸ் என்ற ஒரு இந்த சமுதாயம், பிலிப்பு பட்டணம், எபேசு பட்டணம் என்று சொல்லி எல்லா பட்டணங்களும் விளைந்து கொண்டு வருகிறது. ஒரே ஒரு மனுஷனை, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனுஷனை சிலுவையிலே அறைந்து கொன்று விட வேண்டும் என்று நினைத்தார்கள். கொன்ற மாத்திரத்திலே விதைக்கப்படுகிற ஒரு கடுகு விதையோடு நின்று விடவில்லை, அது வளர்ந்து பெரிதானது. எப்படியாக ஒரு கடுகு விதை சில வாரங்களிலே 15 அடி 10 அடி வளருகிறதோ, இயேசு கிறிஸ்து மரித்து 40வது நாள் அவர் பரத்துக்கு கடந்து செல்கிறார். 50வது நாளிலே அங்க என்ன நடக்கிறது? சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த 50வது நாளிலிருந்து சபை வளருகிறது. ஒரே ஒரு விதை விதைக்கப்பட்டது, ஆனால் வளர்ச்சியோ மிக பெரிதான ஒரு பர்வதம். எப்படி தானியேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, உடைக்கப்பட்ட அந்த கல் விழுந்து எந்த சிலையை அந்த கல் உடைத்ததோ அந்த ராஜ்யமானது நீ உடைந்து போனது நினைக்கிறாய், சிறிய கல் என்று நினைக்கிறாய், இப்பொழுது அந்த கல்லானது பெரிய பர்வதமாக மாறி இருக்கிறது. ஒரு மனுஷனும் நினைக்க கூடாத அளவுக்கு அந்த கல் வளர்ந்திருக்கிறதாம். ஒரு எருசலேமிலே துவங்கினதான ஒரு சபை, ஒரு மனுஷனாலே துவங்கப்பட்ட ஒரு சபை, தேவனுடைய குமாரனால் துவங்கப்பட்ட ஒரு சபை. இன்று நீங்களும் நானும் ஒமான் தேசத்திலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டது இங்காக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டது இந்திய தேசத்தில் இருக்கலாம், வேறு நாடுகளில் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கலாம். இங்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையாகிய கடுகு விதையை நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய வளர்ச்சி மிக பெரிதாக இருக்கும். அநேகம் ஆயிரம் ஜனங்கள் அதில் வந்து கூடத்தக்கதான ஒரு வளர்ச்சியா இருக்கிறது. மூன்றாவதாக, இது அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு காரியமா இருக்கிறதாம். வந்து அடையத்தக்க ஒரு மரமா இருக்கிறது. எல்லோரும் வந்து அடையத்தக்க மரம். வேண்டியவர்கள் மாத்திரம் அல்ல, வெறும் காக்கா மாத்திரம், குருவி மாத்திரம், ஒரு மைனா மாத்திரம் வரக்கூடிய ஒரு மரம் அல்ல, எல்லாரும் வந்து அடையத்தக்க ஒரு மரம். எல்லா ஜனங்களும், கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவ அல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு சத்தியத்தை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், இது உண்மையான ஒரு வார்த்தை. இது ஒரு கற்பனை அல்ல, யாரோ மனதில் எழுதி வைத்துவிட்டு ஒரு கவிதையாக எழுதி வைக்கவில்லை, ஒரு புராணமாக எழுதி வைக்கவில்லை. நான் உட்கார்ந்துருந்தேன், 2 வருஷமா உட்கார்ந்து எழுதினேன், இதை பாருங்க இதுதான் என்னுடைய சரித்திரம் அப்படின்னு சொல்லி கொண்டு வைத்து விட்டு இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நீங்க வந்து பாலாபிஷேகம் பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி விழுந்து கும்பிடுங்க, இது ஒரு கடவுள்னு ஒரு பேரை வச்சு நான் ஒரு கற்பனையை கொண்டு வரவில்லை. இது 66 புஸ்தகங்கள் கொண்டப்பட்டது. இத்தனை பேர் எழுதின ஜனங்கள், ராஜாக்களும் எழுதினார்கள், ஊழியர்களும் எழுதினார்கள், மாடு மேய்த்தவர்களும் எழுதினார்கள், ஆடு மேய்த்தவர்கள் எழுதினார்கள், அரண்மனையில் உள்ளவர்கள் எழுதினார்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் எழுதினார்கள். எல்லா தரப்பட்ட ஜனங்களும், பலவேறு காலகட்டங்களில் இருந்த ஜனங்களும் எழுதினது எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஒரு சரித்திர புத்தகத்தை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மதமும் மரணத்துக்கு பின்னதாக என்ன நடக்க போகிறது என்று சொல்லுவதல்ல, கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரம்தான் மரணத்துக்கு பின்னதாக என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறது. கிறிஸ்தவத்தில் நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு சரித்திர புஸ்தகம் மாத்திரமல்ல, தேவனுடைய புஸ்தகமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது என்னுடைய நோய் வாய்கள் மாறி போகிறது. சுகத்தை வாங்கிட்டு திரும்பி போறது கிடையாது, சுகத்தை வாங்கிட்டு திரும்பி போறதில்லை, அது போனஸ். வந்தோடனே கம்பெனியில் சேர்ந்தோன்னா ஒரு போனஸ் கொடுக்குற மாதிரி. ஆனா வேலை பார்க்க தான் அதனுடைய சம்பளம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
ஒரு நன்மைக்காக, சந்தோஷத்திற்காக, ஒரு காலேஜில் சீட்டு வேணும், கல்யாணம் பண்ணணும், அல்லது என்னுடைய வீட்டு பக்கத்து வீட்டில் இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு கிறிஸ்தவத்துக்காக வர்றதுக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டு திரும்பி போறது கிடையாது. கிறிஸ்தவனாய் நான் வாழ வேண்டும். வாழும் பொழுதுதான் என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகிறது. மார்க் 16:16 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். நம்மளாம் என்ன பேசுவோம்? அப்போ என்ன பேசுவோம்? நீங்க படிச்சிருக்கிற பைபிள்ல நீங்க தான் படிச்சீங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். ஆமா, அந்த பாதையில நிலை நிற்கும் பொழுது அந்த ரட்சிப்பு பூர்த்தி ஆகிறது. பாதையில நிலை நிற்கும் பொழுது ரட்சிப்பு பூர்த்தி ஆகிறது. நடுவிலே நம்ம வேற ரூட் எடுத்து போயிட்டோம்னு சொன்னால் ரட்சிப்பு முடிஞ்சு போனது. நான் திரும்பவும் அதை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பேதுரு மறுதலித்தார், மனம் கசந்தார், அழுதார், திரும்பவும் வந்தார். 3 யோவான் எழுதின நிருபத்துல தான் சொல்றாரு, நீங்கள் யாரும் நாம் கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது பாவம் பண்ணினோம்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் நாம் அறிக்கையிட வேண்டும். அது கிறிஸ்தவர்கள் எழுதப்பட்டது, கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு எழுதப்படல. பாவத்தை உட்கார்ந்து எல்லாம் நீங்க உட்கார்ந்து எழுதுங்க, அறிக்கையிடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஞானஸ்நானம்ன்றது பைபிள்ல சொல்லப்படவில்லை. விசுவாசத்தும் நான் அறிக்கையிட வேண்டும். நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தகுதி உள்ளவன். ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன், திரும்பவும் போய் நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. நான் ஒப்புரவாக வேண்டும், அறிக்கையிட வேண்டும். நான் தேவனுடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பை தேவனுடைய சமூகத்தில் நான் எடுக்க வேண்டும். ஒரு மனுஷன் போய் நான் உட்கார்ந்து பாவ மன்னிப்பு சொல்லப்படலாங்க. நான் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் தவறு செய்திருந்தால் அவரிடத்துல போய் நான் ஒப்புரவாக வேண்டும் ஒழிய, நான் எல்லா பாவத்தையும் ஒரு இடத்துல செய்து விட்டு வேறொரு இடத்துல போய் உட்கார்ந்து ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாத்த பாவத்தையும் ஒப்புவிச்சுட்டு வந்தோடனே அவருடனே உன் பாவம் மன்னிக்கப்படுவதாக சொல்லி அனுப்புறது பைபிள்ல சொல்லப்படவில்லை. தேவனுடைய வார்த்தை என்னுடைய காலுக்கு தீபமா இருக்க வேண்டும். யாரோ ஒரு சொல்லுகிற வார்த்தை என்னுடைய காலுக்கு தீபமா இருந்துச்சுன்னா போற பாதை செம்மையா இருக்காது. விதையை நாம் விதைக்கிறோம், தேவனுடைய விதையை நாம் விதைக்கிறோம், அது வளருகிறது. எல்லா தரப்பட்ட ஜனங்களும் அதில் உட்காருகிறார்கள். உட்காருவதிலே சமாதானம் கொடுக்கப்படுகிறது. அதில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, சபைக்கு உள்ளே நான் இருக்கும் பொழுது, சபையிலே நான் இருக்கும் பொழுது, சபையிலே உள்ள கிளைகளை நான் எடுத்து சாப்பிடும் பொழுது, சபையிலே கொடுக்கப்படுகிற கனிகளை நான் எடுத்து உட்கொள்ளும் பொழுது நான் வளருவதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். எல்லா தரப்பட்ட ஜனங்கள் வந்தாலும் அதில் இருந்து நான் உட்கொள்ள வேண்டும் பொழுது எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த விசுவாசம் எனக்குள்ள கடந்து வர வேண்டும். விசுவாசத்தை நான் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும் பொழுது நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியா இருக்கிறேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதுனாலே நான் ரட்சிக்கப்படுகிறேன். என்னுடைய பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று தெரியாமல் நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்னா அது இன்வாலிட். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது சபையில சேர்றதுக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கல. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கல்யாணம் பண்றதுக்கு நான் ஞானஸ்நானம் எடுக்கல. அப்படி எடுத்திருந்தோம்னா உண்மையா தட் இஸ் இன்வாலிட். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் என்று நான் அறிக்கை எடுக்கிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நான் உணர வேண்டும். பைபிள் ஸ்டடியில வரும் பொழுது இதெல்லாம் நமக்கு இனி வரப்போகுது. அதனாலதான் சார்ட் வைக்க போறோம்னு சொன்னோம். பாவ மன்னிப்புக்கென்று நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கிறிஸ்துவோடு நான் மறுபடியும் புது மனுஷனாக நான் எழுந்திருக்கிறேன். அப்ப அடையத்தக்க மரம் தேவனுடைய சமூகத்திலே நான் கடந்து வருகிறேன். ஒரு விதை விதைக்கப்பட்டது, வளர்ந்திருக்கிறது. மரத்திலே நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது அதிலே நான் பங்கு எடுத்துக் கொள்கிறவனா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க. there is no selection. வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இட் இஸ் a open call for everyone. ஒரு பர்டிகுலர் சாராருக்கு கிடையாது. எல்லா ஜனங்களும் சேர்ந்து வர வேண்டும். எல்லாருக்கும் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரத்துக்கு ஏறும் பொழுது அதை சொன்னார், எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அப்புறம் சொல்லுங்க. அதான் அடுத்ததுதான் முக்கியம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட, உங்களுக்குன்னா யாருக்கு?
அப்போஸ்தலர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள்னா யாரு? நம்ம. அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஒரு சந்தேகம் ஒரு அம்மா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க புரூனையில் இருக்கும் பொழுது. அதுக்கு நான் விளக்கம் சொன்னோன்னே அப்போ சொன்னாங்க அது பவுல் தானே சொன்னார் அப்படின்னாங்க. அப்போ கேட்டேன் இயேசு கிறிஸ்து சொன்ன எந்த வசனம் எனக்கு பைபிளில் காட்டுங்கன்னு. இயேசு கிறிஸ்து எழுதின எந்த புத்தகம் சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே இல்லை. ஆவியானவர் தேவன் இயேசு கிறிஸ்து எல்லா வார்த்தையும் அவர்கள் இன்டியூஸ்மெண்ட்னால அவர்கள் சொன்னது நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் சொன்னது நிமித்தமாய் ஜனங்கள் எழுதினார்களே ஒழிய எழுதப்பட்டதெல்லாம் தேவனுடைய வார்த்தை பர்சனலைஸ் பண்ணி அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் சொன்னதான் எழுதியிருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னது ஒன்றும் எழுதல. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதினது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் எழுத வைக்கிறார். எழுத்தாளர்கள் அநேகராக இருக்கிறார்களே ஒழிய கருத்து ஒருத்தர் சொன்னது. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் யார் யாருக்கு சொல்லி இருக்கிறது என்பதை கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யார் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டதை நாம் எடுத்துக்கொண்டு கீழ்ப்படிந்து கொண்டிருப்பது தேவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நமக்கு சொன்ன காரியங்களை நாம் கீழ்ப்படுகிறோம். சொன்னாரு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி போய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற உபதேசத்தின்படி நாம கீழ்ப்படுகிறது. இந்த காரணத்திற்காக வளர்ச்சி பெரிதான ஒரு வளர்ச்சியா இருக்கிறது. அநேகர் அதில் அடைவதற்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஒரு சபை என்பது செலக்டிவ் கம்யூனிட்டி கிடையாது. எல்லா ஜனங்களும் கடந்து வர முடியும். இந்துக்காரர்களும் வர முடியும், இஸ்லாமியர்களும் வர முடியும், எல்லா நாமகரண கூட்டத்தாரும் கடந்து வர முடியும். தேவனுடைய வார்த்தை என்பது நாட் ஃபார் எனி பர்டிகுலர் செலக்ஷன், ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காக கிடையாது. எல்லா ஜனங்களும் வந்து அடையத்தக்க ஒரு ராஜ்யமாக இன்று ஒரு பெரிய ராஜ்யமாக வளர்ந்திருக்கிறது. ஒரு சிறிய கூட்டம் ஓமான்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, சவுதி தேசத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் எல்லா தேசத்திலையும் கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இன்று எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை தேவன் அதை கொடுத்திருக்கிறார் என்பதில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று நான்காவதாக இன்று இந்த சுவிசேஷம் எப்படியா இருக்கிறது? முதலாவது எப்படியாக தொடங்கினது? ஒரு சிறிய தொடக்கமாக இருந்தது. இரண்டாவது இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவது இது பெனிஃபிஷியல் ஃபார் மெனி, அநேகருக்கு அது பிரயோஜனமான ஒன்றாக இருந்தது. இன்று எப்படி இருக்கிறது? இன்று இந்த சுவிசேஷம் எப்படி இருக்கிறது? நாம் எந்த கடுகு விதையை நாம் வைத்திருக்கிறோம்? வாசிங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவு இல்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட வித்து, எப்படிப்பட்ட சீடு நாம கையில வச்சிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையானது ஒரு நாளும் அழிந்து போகாது, என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அழிவினாலே போகாது, அழியாத ஒரு வித்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வித்து தான் நம்முடைய கையில இருக்கு. நம்ம கையில இருக்கிறது ஏதோ ஒரு சாதாரண நம்ம நினைக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை நாம் தாங்கி வர வேண்டியது. காரணம் அது அழிவு இல்லாத வித்து, அழிவு இல்லாத ஒரு விதை, ஜீவனுள்ள ஒரு விதையா இருக்கிறது. எப்பொழுதும் நம்மை புதுப்பிக்கிற ஒரு விதையா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விதையினாலதான் நாம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு விதை விதைத்ததுனாலே நாம் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறோம். அழிவில்லாத விதை விதைத்ததுனாலே நாம் வளர்ந்திருக்கிறோம். ஒரு விதை விதைக்கப்பட்டது, ஒரு பெரிய மரம் வளர்ந்தது. அந்த மரத்திலிருந்து மறுபடியும் விதைகள் வெளியே அநேக விதைகள் வருகிறது. ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மரமாக வளர்ந்து கொண்டு ப்ரொடக்ஷன் அப்படியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் இன்றைய டேட்ல இத்தனை லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, பில்லியன் கணக்கான கிறிஸ்தவர்கள் வளர்ந்திருக்கிறார்களோ, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது அது பெரிய மரமாக, ஒரு மரமாக வளர்ந்த பொழுது அந்த ஒரு மரம் அநேக விதைகளை மறுபடியும் கொடுக்கக்கூடிய ஒரு விதையை நாம் கையில வைத்திருக்கிறோம். இந்த விதை நம்ம நினைக்கலாம், பிரதர் எனக்கு பேச தெரியாது, பிரதர் எனக்கு படிக்க தெரியாது, பிரதர் எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனா விதைக்கிறவனால ஒண்ணும் கிடையாது, விதைக்கிறவனால ஒண்ணும் கிடையாது. அந்த வசனத்தை வாசிங்க.
வாசிங்க. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். 1 கொரிந்தியர் 3:7 நம்ம வாசிக்க கேட்டோம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இதனுடைய ஆக்சுவல் வெர்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை அப்படிங்கிறதல்ல, நடுகிறவனும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றுமில்லை. நான் நட்டதுனால என் கை நல்லா இருக்கா, நல்ல நேரத்துல நீ வச்சியா, கை கழுவிட்டு வச்சியா, யார் மூஞ்சில முழிச்சிட்டு வச்ச, இப்படி எல்லாம் பார்த்து விதையை விதைக்கிறதுனால அது முளைக்கிறது இல்ல. நீங்க நல்ல தண்ணி ஊத்துனீங்களா, நீங்க தண்ணி கரெக்டா ஊத்துனீங்களா, கரெக்டா 6 மணிக்கு காலையில எந்திரிச்சு வந்து கண்ணை வந்து செடி மேலதான் கண்ணை முழிச்சிட்டு தண்ணி ஊத்துவான் பாருங்க, அதனாலதான் நீங்க நல்லா வளர்ந்துருக்கு. நிறைய முருங்கை மரம் வந்தோன்னா செருப்பத்திக்கு அதுல மாட்டிடுவாங்க. அதனால கிடையாது. விதை விதைக்கிறவனால ஒண்ணும் கிடையாது, நீர் பாய்ச்சிறவனால ஒண்ணும் கிடையாது, விளைய செய்கிற தேவன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 10-11. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறதோ, ஒரு மழை மேலிருந்து கீழே விழுகிறது என்று சொன்னால் விழுந்த உடனே எவாபரேட் ஆயிட்டு போயிறது அல்ல. அது விழுந்து பூமியை நனைத்து பூமியில் இருக்கிற விதைகளை முளைக்க வைத்து அந்த முளைக்கிறதுனால அது திரும்பவும் கனி கொடுத்து சாப்பிட்றவனுக்கு ஆகாரமும் விதைத்தவனுக்கு லாபத்தையும் கொடுத்துட்டு தான் திரும்பவும் அது எவாபரேட் ஆகுது அந்த சைக்கிள். அது எப்படியோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கிறது. அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். தேவனுடைய வார்த்தையை நாம் கொண்டு போக வேண்டியது அவசியம். அந்த வார்த்தை ஒரு மனுஷனிடத்திலே விதைக்கப்பட்ட பொழுது அந்த விதை எப்படி வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அது நிச்சயமாய் கிரியை செய்யும். நிச்சயமா இன்றைக்கு அது வேலை இல்லைனாலும் ஒரு நாள் ஞாபகம் வரும். அன்னைக்கு அவர் கத்திட்டு கடந்தார் தானே, அன்னைக்கு அது ஞாபகம் வரும். நிச்சயமாய் அது வேலை செய்துதான் அது திரும்பி வருமா. அந்த வேலை செய்யும் பொழுது இதான் நம்ம கவனிக்கணும். வளர்ந்துடுறோம், வளர்ந்ததுக்கு அப்புறம் அது கிரியை செய்யும் பொழுது அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்ம விட்டுறக்கூடாது. டாக்டர் மாத்திரை கொடுப்பாங்க. இந்த வயசான அம்மாக்களுக்கு நீங்கள் மாத்திரை கொடுத்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்றோன்னு டெய்லி கொடுத்துட்டு காஃபியும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிருவீங்க, மாத்திரை இந்த பக்கம் தூக்கி போட்டுருவாங்க, காஃபி குடிச்சிட்டு குடிச்சிட்டேன் வச்சுருவாங்க. ஏன்னா சாப்பிட்றவங்களுக்கு இஷ்டம் கிடையாது, கசக்குதுன்னு. அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டேஜ் ஊசி குத்திடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது, வேற வழி இல்லை. மாத்திரை தானே தூக்கி போடுறீங்க, நாக்கில் உள்ள வச்சுட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஊசி போட்டுட்டா வேற வழி இல்லை. தேவனுடைய வார்த்தை உள்ளே கிரியை செய்யும் பொழுது கண் அடைத்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கண் அடைத்தவர்களாக இல்லாதபடிக்கு அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மத்தேயு 13வது அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிங்க. 13, 14, 15. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது என்னுடைய வழியோ என்னுடைய பிரயாணமோ என்னுடைய சிந்தனையோ என்னுடைய நடவடிக்கைகளோ என்னுடைய பழக்க வழக்கங்களிலோ என்னுடைய முறைகளிலோ தவறு என்பது சுட்டிக்காட்டப்படும் பொழுது நான் அதற்கு கீழ்ப்படிவதற்கு முன்னாடி வரணும், தைரியமாய் வரணும்.
அஜிஜோ இவ்வளோ மெஜாரிட்டி இப்படி இருக்கு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல அப்படியே காலங்காலம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரிசல்ட் வேற மாதிரி வந்து நிற்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:4 பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க, அப்படி செலுத்தப்பட்டார்கள், ஆனால் விதைக்கிறவனாகிய நீ சோர்ந்து போகாதே. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியம்னு தெரியும், இதுதான் உண்மைன்னு தெரியும், இப்படித்தான் நாங்க படிக்கிறோம், இருந்தாலும் நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு இருக்கிற காலம் வரும். அது வந்துருச்சா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். அப்படி காலம் வரும். ஆனால் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு, நீ ஜாக்கிரதையாயிரு. உலகத்தை பார்க்காத, மெஜாரிட்டியை பார்க்காத, இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு நீ பார்க்காத. பைபிள் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, இதற்கு கீழ்ப்படிந்தால் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் நான் வாழ முடியும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சொல்றாரு பாருங்க, கண் அடைக்கப்பட்டிருக்கு, சத்தியத்துக்கு செவி சாய்க்காத காலம் வந்து மந்தமான இடத்துல இருக்கிறது. இருந்தாலும் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை நிச்சயமாய் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாய் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்க, கண்ணினா வலை, வலைக்கு நீங்களாகி வரத்தக்கதாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது சில காரியங்கள் குத்தப்படுகிறோம். குத்தப்படும் பொழுது மனம் திரும்ப வேண்டும், அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், ரீகான்சைல் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், வளர்ச்சியில நாம் போய்கொண்டிருக்க வேண்டும். தவறு என்று உணரும் பொழுது அதை விட்டு கடந்து வந்து விட வேண்டும். அதற்கு ஒரு நாள் நாம் குறித்து வைக்கக்கூடாது, உடனடியாக விட்டு வர வேண்டும். கடுகு விதை சிறிதா இருக்கிறது, விதைக்கப்படும் பொழுது அது பெரிதாய் வளருகிறது, வளரும் பொழுது அநேகர் அது வந்து அடையத்தக்க ஒரு மரமாக வளருகிறது. நாம் அந்த மரத்திலே இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துவதற்கு நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு அது வார்த்தை சொல்லப்படும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாருமா எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய போதனை பந்திக்கு நாம் தயாராக நம்மை முன்னதாக வந்து முழங்கால் படியிட்டு தயார்படுத்த வேண்டுமா என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.